ஸோ இதுதான் பிரச்சனைன்னு தெரியுது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கும்ல, அந்த ரீசன்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கவர் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம பில்ட் பண்ண முடியும். நம்ம நினச்ச கோல்ஸை இன்னுமே சீக்கிரம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ரைட்? ஆல்ரைட், ரீசன்ஸ் பார்க்கலாம். ரீசன்ஸ்ன்னு சொல்லும் பொழுது அட் த அவுட் செட் இப்போது கன்சிஸ்டன்சின்னு சொன்னாலே தொடர்ந்து ஒரு வேலையில் நம்ம ஈடுபாட்டோட முயற்சி பண்ணுறது. ரைட்? அதுக்கு த நம்பர் ஒன் ரீசன் நம்மளால் ஏன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியலன்னா, எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு விஷயம் வந்து கிளாரிட்டி இல்லை. நம்மளுக்கு முதல்ல என்ன வேணும்னு நம்மளுக்கே தெரியல அப்படின்னா எடுத்த காரியத்தில் நம்மளால் தொடர்ந்து முயற்சி போட முடியாது, அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது. ஸோ அன்கிளியர் விஷன் அது ஒரு ரீசனாக இருக்கலாம். இன்னொன்று ஸ்விட்சிங் பிட்வீன் கோல்ஸ்ன்னு நான் சொல்வேன். இப்போது ஒரு விஷயம் எய்ம் பண்ணுறோன்னா அதுக்கு கொஞ்சம் ஒரு கமிட்மெண்ட்டோடு நம்ம ஒர்க் பண்ணணும். ரைட்? அங்கே கொஞ்சம் ஒரு சின்சியரிட்டி காட்டணும். அதில் கால் வச்சுட்டு அதில் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே இல்லை எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயத்துக்கு மூவ் ஆகுறதோ, இதெல்லாம் எனக்கு சரியாக வரமாட்டேங்குது, மேபி இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஜானருக்கு மூவ் ஆகுறதோ. ஸோ இப்படி ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கோம், ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அகெயின் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். அண்ட் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஐ வில் சே ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நம்ம எங்கே தோற்று போயிடுவோமோ ஆர் நம்ம ரொம்ப ஸ்லோவாக ப்ராக்ரெஸ் ஆகிட்ருக்கோமோ, மேபி நம்மளோட பியர்ஸோட நம்ம கம்பேர் பண்ணால் லைக் எல்லாரும் முன்னேறி போயிட்டுருக்காங்க, என்னால் அந்த அளவுக்கு ஸ்பீடாக ரிசல்ட்ஸ் கொடுக்க முடிய மாட்டேங்குது, அப்படி ஒரு நம்மளாக உருவாக்கிக்கிற ஒரு ப்ரெஷர், தோல்வியை பார்த்து ஒரு பயம், அண்ட் முடிவெடுக்கிறதுல ஒரு குழப்பம். ஓகே, இது கூட ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்கும். நிறைய சாய்ஸஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எந்த ஒரு சாய்ஸ் கரெக்டாக இருக்கும், எதை எடுத்தால் நான் வந்து என்னோடய கோல்ஸை நான் ஃபாஸ்டராக ரீச் பண்ண முடியும். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போது ஃபிட்னஸாக இருக்கட்டும், நான் வெயிட் குறைக்கணும் ஆர் ஜஸ்ட் அந்த மாதிரி பார்த்தா கூட டே டு டே பேசிஸில் எந்த ஜிம்மில் நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும், எங்கே நான் போய் மெம்பர்ஷிப் வாங்கணும், எங்கே எனக்கு கரெக்டாக இருக்கும், எங்கே போனால் எனக்கு நிறைய ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ யூனோ யூ ஹாவ் அ லாட் ஆஃப் சாய்ஸஸ். பட் அந்த முடிவெடுக்கிற ப்ராசஸ்லேயே ரொம்ப டயர்டாயிடுவோம் நம்ம. பட் ஆஸ் லாங் அஸ் நம்ம உள்ளே போய் அதை எக்ஸசைஸ் பண்ணுறதும் இல்லை அந்த ஃபிட்னஸ்க்கான தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம செய்ய தான் நமக்கு அந்த ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ரைட்? பட் அந்த காரியத்தில் இறங்கிறதுக்கு பதிலாக ஓவராக வந்து நம்மளுக்கு இருக்கிற சாய்ஸஸ் பற்றியே யோசிக்கிறதும், எந்த கோர்ஸ் பண்ணால் நம்மளுக்கு இது கிடைக்கும், எது பண்ணால் இன்னும் சீக்கிரமே நம்மளால் வந்து கோல்ஸை ரீச் பண்ண முடியும், நிறைய சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த சாய்ஸஸ்குள்ளே மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறது கூட டெசிஷன் ஃபேட்டிக்னு சொல்லலாம். ஸோ இதுவுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியாமல் இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும். ஸோ ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறோம், காரியங்கள் எல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா மைண்ட் லெவலில் பார்க்கும் பொழுது ஒரு சில ரீசன்ஸ். ஓகே, எனக்கு வந்து ஒரு 5 ரீசன்ஸ் கிட்ட தோணுது. ஒன்று வந்து நம்ம இமோஷ்னலி ஓவர்லோடடாக இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தோம் அப்படின்னா மனசளவில் நம்மளுக்கு வந்து ஒரு மென்டல் பீஸ் ஆர் மென்டல் கிளாரிட்டி அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா, எப்போவுமே வந்து அஜிடேட்டடாக எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்டேட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம விரும்புகிற காரியங்களோ இல்லை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு முயற்சி போடுறது ஆர் தேவைப்படுற அந்த காரியங்கள் எல்லாம் இறங்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மைண்ட் லெவலில் பீஸ் இல்லை அப்படின்னா நம்மளோட ஆக்ஷன்ஸில் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் ஆப்வியஸ்லி நம்மளால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியாது. ரெண்டாவது, நம்மளோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது. ஓகே, இப்போது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி, ஓரளவுக்கு சப்போர்ட்டாவது நம்மளுக்கு தேவை, நிச்சயமாக தேவை. இப்போது தனியாக இருக்கிறவங்க கூட நம்ம பண்ணிடலாம். பட் சப்போர்ட் இல்லாமல் ஆர் நெகட்டிவிட்டி, ரொம்ப ஓவர் நெகட்டிவிட்டி இருந்தாலோ, ஓவர் டாக்ஸிக்கான மெம்பர்ஸ் இருந்தாலோ, ஆர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு அகேன்ஸ்டாக பீப்புள் இருந்தாலும் அதுவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பில்ட் பண்ணும். ப்ராக்டிக்கலாக பேசும் பொழுது நம்மளால் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸோட கான்ஸ்டண்ட்டாக ஒரு போட்டியிலேயே இருக்க முடியாது. ரைட்? அது நம்ம ஒரு சில நாட்கள் நம்மளால் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை மீறி நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும் நம்ம செய்கிற வேலையில். பட் அது தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளோட எனர்ஜி வந்து அதை சமாளிக்கிறதுல தான் போயிடும். நம்மளை சுற்றி நடக்கிற ட்ராமாவை சமாளிக்கிறதுல தான் போகுமே தவிர நம்மளோட எனர்ஜி ஆர் ஃபோக்கஸ் வந்து நம்ம செய்கிற காரியங்களில் போட முடியுமா அப்படின்ற ஒரு குவெஸ்டன் இருக்குது. அண்ட் நம்ம சைட்லேருந்து பார்க்கும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து தெரியும் நம்மளுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் ரிசல்ட் கிடைக்கும்னு நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஃபைனல் அவுட்கம் என்ன,
என்ன ரிசல்ட் வரப்போகுது, நான் என்ன ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைக்கும், எப்போ அந்த சக்ஸஸ் கிடைச்சிரும், எப்போ வந்து என்னோட நிலைமை மாறும். ஸோ அந்த ஃபைனல் அவுட்கம் பற்றி நம்ம ரொம்ப போட்டு யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னாலும் இப்போ இருக்கிற மொமெண்ட்டில் அந்த ஃபோக்கஸ் இருக்காது. ப்ளஸ் அந்த எஃபர்ட் போடுறதுக்கு அந்த இன்டென்ஷனே இருக்காது. அங்கே தான் அந்த மெயினாக அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் வரதுக்கான இதே வந்து அவுட்கம்மை பற்றி ரொம்ப யோசிக்கிறது. ஸோ தட் ஆல்சோ இஸ் அ ஃபேக்டர். அண்ட் கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து திருத்திக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஓவராக கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறது. அப்படின்னா எப்படி சொல்கிறேன்னா, செஞ்சால் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் செய்யணும், இல்லைனா செய்யவே கூடாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா கூட நம்மளால் கன்சிஸ்டன்சி பில்ட் பண்ண முடியாது. கன்சிஸ்டன்சி பின்னாடி என்னென்னா, எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க, ஓகே, ஷோயிங் அப். இன்றைக்கே நம்மளால் அந்த எஃபர்ட் போட முடியுதா, அதை ஒரு 10% இருந்தால் கூட தட்ஸ் ஃபைன். ஓகே, நாளைக்கு இன்னும் பெட்டராக பண்ண முடியுதா? ஒரு சில நாள் நம்மளால் ஹெல்த் வைஸ் கூட முடியாது, ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் சரியாக இருக்காது. அன்னைக்கு 1% 2% பண்ணாலும் ஓகே, பட் அட்லீஸ்ட் வி ஷுட் ஷோ அப், ரைட்? பட் பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆட்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி பில்ட் பண்ணுறதுல ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும். அப்படியே ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டே தான் இருக்கும். பிகாஸ் நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம ஒரு காரியம் செஞ்சால் அது பர்ஃபெக்டாக தான் இருக்கணும், எடுக்கிற முயற்சி எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கணும்னா, பட் ரியாலிட்டியில் அது அப்படி இருக்காது. ஸோ இது எல்லாமே ரீசன்ஸ் வை வி ஆர் நாட் ஏபிள் டு பி கன்சிஸ்டன்ட். அண்ட் ஒன் ஃபைனல் திங், நம்ம வந்து ஏன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன், இது என்னோட பர்சனலாக நான் ஃபீல் பண்ணி சொல்கிற ஒரு விஷயம் வந்து, எந்த அளவுக்கு உங்களோட கோல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம், எந்த அளவுக்கு அது வந்து உங்களோட லைஃபுக்கு ஒரு மீனிங் சேர்க்குது, எந்த அளவுக்கு உங்களோட ஆசை ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் தான், ரைட்? ஹவு பேட்லி யூ நீட் டு அச்சீவ் தட். ஸோ அது வந்து கிராக் பண்ணணும். அந்த ஆசை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா, அண்ட் உங்களோட இன்டென்ஷன் ரொம்ப உண்மையாக ஜென்யூனாக ஹானஸ்ட்டாக இருக்குது, அந்த அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற கோல் உங்கள் லைஃபுக்கு பெரிய ஒரு மீனிங் சேர்க்குதுன்னு நீங்கள் உறுதியாக நம்பினீங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் கன்சிஸ்டன்சி பில்ட் பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. பட் அதே நேரம் மற்றவங்கள பார்த்து கம்பேர் பண்ணுறனாலையோ, இல்லை பியர் ப்ரெஷர்னாலேயோ, இல்லை இவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஆர் இதெல்லாம் செஞ்சால் நான் இதை அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஏனாதானோன்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா, அந்த கமிட்மெண்ட் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வை வி ஆர் நாட் ஏபிள் டு பி கன்சிஸ்டன்ட் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே வர ரீசன்ஸாக எனக்கு தோணுது.